ஹீரோயினுக்கு இன்னும் ஆஃபிஷியலா கல்யாணம் ஆயிருக்காது. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 5 வருஷமா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போதான் அவங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாப்பாங்க. பார்த்தா அப்பதான் தெரிய வருது இவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணோட கை கொத்துட்டு இருக்கிறது. அதை பார்த்து கடுப்பாகிற ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்க இடத்த தேடி போறாங்க. பார்த்தா அங்க அந்த வேலைக்கார பொண்ணோட ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வேணும்னே கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் எடுக்காம அந்த பாய் ஃப்ரெண்ட் காலை கட் பண்ணி விடுறான். நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி போய் வேற சொல்றான். அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வீசிங் ட்ரபிள் வருது. அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தை இறந்து போயிட்டு தான் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஹீரோயின் இதனால மனசொடிஞ்சு போறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வர பாய் ஃப்ரெண்ட் நடந்ததெல்லாம் தெரியாம ஹீரோயின் கிட்ட கோட் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அந்த கோட்டை வாங்கி வைக்கல. அதுக்கு பதிலா பாய் ஃப்ரெண்ட் கையில ஒரு கிஃப்ட் தராங்க. ஆக்சுவலா அபிஷியலா அவங்களுக்கு நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு இதை நீ பிரிச்சு பாக்கணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஹீரோயினோட கல்யாண ட்ரெஸ் ட்ரையல் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருது. அந்த ட்ரெஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பு இருக்கும். ஆனா ஹீரோயின் அதை ட்ரையல் பார்க்காம அதை கட் பண்ணி போடுறாங்க. ஹீரோயின் அழகா மேக்கப் போடுறாங்க. அவங்களோட டிவோர்ஸ் நோட்டீஸ் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் பாட்டுக்கு இந்த நாட்டை விட்டே புறப்பட்டு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வர கல்யாணம் பண்ணிக்க போற நாள் அன்னைக்கு ஹீரோயினை போய் பிக்கப் பண்ணுவான்னு பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்றான். கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் வரல. அதுக்கு பதிலா மேனேஜர் தான் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கி பார்த்தப்பதான் தெரியுது ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. ஆனா அந்த கரு கலைஞ்சு போயிருக்குன்னு தெரிஞ்சு. ஹீரோயின் எடுத்த முடிவு சரியா தப்பான கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.